இது பார்த்தீங்கன்னா கல்ச்சட்டியிலே சீசன் பிளாக்காக இருக்கும். இது வந்து சீசன் பண்ணது இது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் விளக்கெண்ணெய் தடவி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்ணிட்டா கலர் பிளாக் ஆயிரும். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக போனதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அது மாதிரி டெய்லி 1/2 மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சட்டி நல்லா செட் ஆயிரும். நார்மலாக இது வந்து நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் குழம்பு வைக்கணும். ரொம்ப ஹெவி சூட் வைக்காமல் லைட்டாக மீடியமாக வச்சாலே நல்லாயிருக்கும். கல்ச்சட்டியில் வந்து குழம்புன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா மற்ற நார்மல் பாத்திரத்தில் வைக்கிறது கல்ச்சட்டியில் வைக்கிறதுக்கும் குழம்பு வந்து 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு சுட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கல்ச்சட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வச்சாலும் சரி, சாம்பார் வத்த குழம்பு புளிக்குழம்பு வச்சாலும் சரி, மீன் குழம்பு மட்டன் எது வேணும் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் 2 நாள் வச்சு சுட வச்சு சாப்பிடலாம். இதில் கல்ச்சட்டியில் வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. மண் சட்டி சொல்கிறோம், மண் சட்டியை விட கல்ச்சட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது ஜெயலட்சுமி மெட்டல்ஸ்லேருந்து நம்மளுடைய கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அம்மன் சன்னதி கிழக்கு கோபுரத்தில் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டவாசல் முனீஸ்வரர் கோயில் இருக்கும். கோயிலிருந்து ஒரு 4-5 கடை தள்ளி வந்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் நம்ம கடை ஜெயலட்சுமி மெட்டல்ஸ் ஷாப் இருக்கும்.